Hi viewers, welcome to Anita's Kitchen. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ அரிசி, 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், கொத்தமல்லி இலை, உருளைக்கிழங்கு, கேரட், பச்சை மிளகாய், பீன்ஸ், பச்சை பட்டாணி, ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ. பவுடர்ஸ்: கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நெய் எடுத்துருக்கோம். வாங்க இப்போ வெஜ் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. நெய் ஆட் பண்ணுறேன். நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை போட்டு அதுக்கு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் ராஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போட்டோம். இதோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பவுடர்ல ஆட் பண்ணிக்கலாம். டூ ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். காயில் நல்லா உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ அரிசி இந்த சைஸ் மெஷர் கப்புக்கு 1.5 இருந்தது.
இப்போ நான் இந்த சைஸ்க்கு 1.5 கப் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு நமக்கு கம்மியாக தான் போட்டிருக்கோம். தேவைப்படுதுன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுடலாம். இங்கே பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். அரிசி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்க்க போகிறேன். அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா இங்கே பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 விசில் வச்சுட்டோம்னா, குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. 2 விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க பிரியாணி எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியான பிரியாணி இதோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.